ரெதி வணக்கம். பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய தாக்கமே இன்னும் முழுமையாக மறையாத நிலையில் அடுத்தடுத்து 2 காற்று தாழ்வு மண்டலங்கள், அதாவது காற்று தாழ்வு பகுதி உருவாகி அது வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்று தாழ்வு பகுதி என்பது வருகின்ற சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சுமத்ரா தீவு அருகே ஒரு சுழற்சியாக அது நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் வருகின்ற அடுத்த சில நாட்களில் காற்று தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு பிறகு காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது புயலாக மாற வாய்ப்பில்லை என்று தற்போது உறுதியாக சொல்ல முடியாது என்றால் அது மேலும் மேலும் வலுவடைகிற பட்சத்தில் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் தான் புயலாக மாற வாய்ப்பில்லை என்று கணித்திருக்கிறார்கள். ஆனால் அது புயலாக மாறினாலும் கூட அதில் எந்தவித ஆச்சரியம் இருக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. அது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கும் நாகைக்கும் இடையேதான் அது கரை கடக்க வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறார்கள். கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது வருகின்ற 12, 13 ஆகிய தினங்களில் அது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது கரையை நோக்கி நெருங்கினால் காற்று தாழ்வு மண்டலமாகவே கரை கடக்கவா அது புயலாக மாறுமா என்று தெரிய வரும். எது இருந்தாலும் காற்று தாழ்வு மண்டலமாக கரை கடந்தால் அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வருகின்ற அடுத்த சில தினங்கள் உருவாக இருக்கக்கூடிய காற்று தாழ்வு மண்டலத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமை உருவாகக்கூடிய காற்று தாழ்வு பகுதி என்பது வலுப்பெற்று அடுத்த 12, 13 ஆகிய தினங்களில் கரை கடந்தாலும் கூட அதற்கு பிறகும் கூட மற்றொரு காற்று தாழ்வு பகுதி உருவாகும். அது 20ஆம் தேதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த காற்று தாழ்வு பகுதியும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அதுவும் அப்போதைய சூழ்நிலை அடிப்படையில் புயலாக மாறுமா என்றும் சொல்ல முடியும் என்றும் கணித்திருக்கிறார்கள். அதற்கு 2வது முறையாக உருவாகக்கூடிய இந்த காற்று தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அந்த காற்று தாழ்வு மண்டலமும் சென்னை, நாகை இடையேதான் கரை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் வருகின்ற அடுத்த சில தினங்களில் 2 காற்று தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் என்பது தொடர்ச்சியாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக இதன் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.